இன்னைக்கு வந்து நோ ஹிஸ்ட்ரி, நோ ஜாகிரபி, நோ பயோகிராஃபி, எதுவுமே இல்லை. வந்து ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறக்காக இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக ரொட்டீன் வந்துடும். ஏன்னா வந்து இது வந்து தேங்க்ஸ் சொல்கிற வீடியோ, முழுக்க முழுக்க தேங்க்ஸ் சொல்கிற வீடியோ தான் இது. '90s kid Da Nandi. அண்ட் மெயின்லி என்னென்னா 200 இல்லை, இப்போ 221 சப்ஸ்கிரைபர் வந்துருக்குங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு நான் லைவாக பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாவில். எத்தனை பேர் பார்த்தீங்க எனக்கு யூடியூப் வேறு இன்ஸ்டாவும் வேறுங்க. ஸோ ஸோ பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுக்கு நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். 221 சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் நாட் ஈஸி. ஓகே, நம்ம நம்பி நம்ம கண்டென்ட் நிஜமாகவே பிடிச்சி போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோஸில் ஏதோ பார்த்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நேர்மையாக இருப்பேன். அதுக்கான கண்டென்ட் போடுவேன், நல்ல கண்டென்ட் போடுவேன். எஸ், இது வந்து 100% ஸ்பர். ஸோ எஸ், இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது அண்ட் கமெண்ட்ஸ் வரும்போது, லைக்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஐடியா கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுவேன். நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு சேனல் ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஏதாவது சொல்லணுன்னா கூட தாராளமாக சொல்லலாம். நான் அதை வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 221 சப்ஸ்கிரைபர்னா இட் இஸ் சும்மா அப்படின்னு வராது, எனக்கு தெரியும். ஸோ உண்மையாக யாராவது ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடைக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அழிச்சிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக டைமுக்கு டேட்டுக்கு நான் போட்டுருவேன். ஓகேவா? நான் வந்து கிவ் அப் பண்ணுற ஐடியாலாம் இப்போ இல்லை, முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்டான ப்ரைட்னஸ் இல்லை, கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. அண்ட் நான் அப்போதான் வந்து ஏதாவது சொன்னது உடனே ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ரியாக்ட் பண்ணனால அவ்வளோ பிரேக் எடுத்த காரணம். இந்த வாட்டி ஐ எம் வெரி ஸ்வர். யார் என்ன சொன்னாலும் அது அவங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு தான் போகிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் அண்ட் லவ் கொடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருவேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவேன். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுவேன். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஒரு கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக மோட்டிவாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். எனக்கு மெயினாக இந்த வீடியோ வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனலை. அண்ட் என்னோட தப்பும் இருக்குது. என்னோட தப்பு தான் ஆயிடுச்சுன்னா நான் கண்டினியூஸாக கரெக்டாக அதுக்குன்னு டைம் போட்டு இப்போ எப்படி நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக எனக்கு இதுதான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுறேன்னா அப்போவும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அப்படி இப்படின்னு இருந்தனால கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் அதை இந்த ரீச் அப்போ அதை அந்த ரீச்சை அந்த டைம் எனக்கு வரல அப்படின்னு என்னோட தப்புனால தந்துச்சு. இப்போ நான் போகிற எஃபர்ட்ஸ், இப்போ பண்ணுற விஷயத்த அதை அப்போவே பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் அதிகமாக எனக்கு ரீச் கிடச்சிருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ நான் அந்த தப்பை பண்ணினேன்னா biggest idiot. Yeah, fine. Okay.
அவ்வளோதான். இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை. வந்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நான் இன்ஸ்டா லைவ்லேயே பண்ணியிருக்கேன். பட் அது இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் யூடியூப்ல இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தனியாக டைம் சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் கருத்தும் கூட. இப்போ யூடியூப்ல ஒரு தனி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக டைம் சொல்லணும்ல. இதே மாதிரி லெவல் சப்போர்ட் கொடுவேன். நான் கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக போவேன். ஏன்னா நான் அதே ரிப்பீட்டாக அப்படியே சொல்லணும். எஸ் ஐ வில் கிவ் இட் கேரண்டினோ. நான் கேரண்டி கொடுக்கணும்ல. நான் வந்து என்ன பண்ணால் வீடியோஸ் போடுற டைம் சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு போகக்கூடாது. அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். யாரையும் திட்டியோ யாருக்கும் அந்த மாதிரி வேணும். ஓகேவா? இது வரைக்கும் என்னோட கமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரல. யாரையோ பிடிச்சி இருக்கிறதோ இல்லை சண்டை போடுறதோ இல்லை தப்பாக பேசுகிறதோ இது வரைக்கும் வரல. தேங்க்யூ ஃபார் தேட். ரொம்ப ஹாப்பியாக இது வரைக்கும் வரலன்னு. இனிமேலும் வராமல் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட் வேண்டாம். எஸ் அண்ட் அப்படியே இருந்தால் கூட நான் டெலிட் பண்ணிடுவேன். அது வர நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ எஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசண்ட்டாக இருக்கணும். எஸ் அதுதான் என்னோட மோட்டிவ். அண்ட் என்னோடய சேனலை என்னோடய சேனல் என்னென்ன இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக சொன்னேன். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சொன்னேன். பட் இருந்தாலும் நம்ம இதை சொல்லணும்ல. யூடியூப்பில் என்னோடய கண்டென்ட் முழுக்க ஹிஸ்ட்ரி பற்றி தான் இருக்கும், பயோகிராஃபி இருக்கும், மிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அண்டு சாட்டர்டே டைமில் என்ன நடக்கும்னா நம்ம ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி நினச்சி இதை என்ன பண்ணலாம், அப்படி என்ன இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நினச்சா இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஒப்பீனியன் ஷேர் பண்ணுற வீடியோவாக இருக்கும். சண்டே வீடியோஸ்னால் ரொம்ப லைட்டாக ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அண்ட் கைஸ், நான் வந்து எவ்வளோ பேர் எனக்கு நன்றி வந்ததுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நியூவாக டைப் பண்ணி இருக்கேன். நெக்ஸ்ட்டு சண்டே வரும் அந்த நியூ வீடியோ. அதை எப்படி பார்த்து சொல்லுவேன். ஏதாவது சஜஷனும் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரொம்ப பெரிய டைம் இது எப்படி போகுது பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஸோ எஸ் நல்லா போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே விஷயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? சரி, வேறு என்ன சொல்லணுமா? இல்லை, எனக்கு அவ்வளோதான். நான் என்னென்ன நினச்சேனோ ஃப்ரம் மை ஹார்ட், நான் வந்து எதுவுமே ஸ்கிரிப்டோ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்ரம் ஹார்ட்லேருந்து நான் பேசிட்டு இருக்கேன். எஸ் தேங்க்யூ. சீரியஸாகவே ஒன்ஸ் அகைன் ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ லவ், இவ்வளோ சப்போர்ட். ஸோ இதுவே கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்கள் டைமை எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக டைம் சொல்லணும், மனசார டைம் சொல்லணும். அண்ட் சேனலில் என்னென்ன வீடியோஸ் வரும், ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுக்காக வந்தது. ஸோ உங்களுக்கு சொல்லியாச்சு, நான் வந்து கிளம்புறேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கல நான், அதுக்கான அப்டேட்ஸை. எஸ் ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண 90s Kid.